இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா Huawei p20 Pro அந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன, அதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஐஃபோன் எக்ஸ் மாதிரி அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு நாட்ச் வருது. ஸோ நீங்கள் அந்த நாட்ச் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்க வந்து நாட்ச் ரிமூவ் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபோன் வந்து இப்போதைக்கு 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 செப்பரேட் கலர்ஸும் அதாவது டெக்ஸ்சர்டு கலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைப்பாகவுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 4 கலர்ஸ் தான் விட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கேமராவில் உள்ள இந்த ஃபோனில் உள்ள முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னா கேமரா. ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரிபிள் லென்ஸ் கேமரா, லைக்கா அப்படிங்கிற கேமரா பிராண்டோட சேர்ந்து இந்த கேமரா அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 40 மெகா பிக்சல், இன்னொன்று வந்து 20 மெகா பிக்சல் மோனோக்ரோபிக், இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 கம்பைன் பண்ணி வர்றப்ப உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் பக்காவாக இருக்கும், ஒரு டிஎஸ்எல்ஆர் எஃபெக்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கேமராவில் உள்ள ஸ்பெஷல் அப்கிரேட்ஸு. ஸோ இது வரைக்கும் வந்து டியூவல் கேமரா செட்டப் போய் இப்போ ட்ரிபிள் கேமரா வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த p20 ப்ரோவோட ஒரு புதிய அப்டேட். இந்த கேமரா பற்றி நம்ம நிறையா பேசணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதே மாதிரி ஹைப்ரிட் ஜூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்ரிட் ஜூம் அப்படின்னா ஆப்டிக்கல் மற்றும் டிஜிட்டல் இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு ஜூம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷன் கேமராஸ், அது மட்டும் இல்லாமல் ஏஐ, இவங்க வந்து கேமராவுக்கு வந்து ஏஐயை வச்சு, அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பெஸ்ட்டு ஃபோட்டோவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இது வந்து 950 ஃப்ரேம்ஸ் பர் செகண்டுக்கு இது ஸ்லோ மோஷன் கேமரா ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ ஆப்பிள் ஃபோனில் இருக்க மாதிரியே உங்களுக்கு வந்து ஸ்டுடியோ லைட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் மோடுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா Kirin 970 அப்படிங்கிற ப்ராசஸர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த லைக்கா ட்ரிபிள் லென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 மெகா பிக்சல் மோனோக்ரோம், அதாவது மோனோக்ரோம்னா சிங்கிள் கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40 மெகா பிக்சல் ஆர்பிஜி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆர்பிஜினா ஒன்றும் இல்லை, ரெட் ப்ளூ க்ரீன் அந்த கேமரா தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு உங்களுக்கு வந்து 5x ஹைப்ரிட் ஜூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் ஜூம்னா உங்களுக்கு டிஜிட்டல்லையும் ஜூம் ஆகும், ஆப்டிக்கல்லையும் ஜூம் ஆகும். ஸோ சாதாரணமாக இருக்கிறதோட உங்களுக்கு வந்து 5x உங்களுக்கு ஜூம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் இந்த வீடியோவில் அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோனோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேட்ரி பார்த்திங்கன்னா 180 கிராம்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 7.8 மில்லிமீட்டர் அவ்வளோதான் இருக்குது. விட்த்து பார்த்திங்கன்னா 73.9 மில்லிமீட்டர், அதாவது 7 சென்டிமீட்டர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.1 இன்ச்சு. இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஓலட் டிஸ்பிளே. ஸோ இது ப்ரோ மாடல் வந்து 6GB ரேமு 128GB இன்டர்னல் மெமரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ 128GB இன்டர்னல் மெமரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க கொடுக்குற OS பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா சிம் கார்ட்ஸ் வந்து அப் டு LTE வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இல்லாத சென்சார்ஸே இல்லை. கேமரா ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே நம்ம முன்னாடியே நான் சொன்னது தான். ஸோ அவங்க அதை அப்படியே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அவங்க வெப்சைட்டில் நீங்கள் நேரடியாக போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.